2024 12வது எம்சிக்யூ. 12வது எம்சிக்யூ பார்த்தோம்னு சொல்லிட்டோன்னா, இது புவியீர்ப்பு மையத்தை அடிப்படையாக வச்ச ஒரு கேள்வி உண்டு. அந்த கேள்வியில் பார்த்தோம்னு சொன்னால், அதாவது ஆரை உடைய ஒரு சீரான ஏக வட்டத்தட்டில் இருந்து ஆரை உடைய ஒரு வட்டப்பகுதி உருவிக்காட்டப்பட்டுள்ள வர்ணிக்கப்பட்டுள்ள தட்டின் எஞ்சிய பகுதியினுடைய புவியீர்ப்பு மையம் மிக பெரும்பாலும் இருக்கத்தக்க புள்ளி ஏபிசிடின்னு போட்டிருக்காங்க. நாங்கள் இதை பார்ப்போம். இதில் குறித்தது உள்ள என்னடா 2R வந்து இங்கே வரையும் வரும், R தான் இதில் வெட்டுப்படுது. இப்படியே பார்ப்போம். அதாவது பொதுவாக நாங்கள் புவியீர்ப்பு மையங்கள் எல்லாத்துக்கும் எங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் ஒரு வட்டத்தட்டாக இருந்தால் அந்த வட்டத்தட்டினுடைய மையப்புள்ளியில் தான் புவியீர்ப்பு மையம் இருக்கும் எப்பயும். அப்போ இந்த மையப்புள்ளியில் தான் புவியீர்ப்பு மையம் இருக்கும். அதை சி என்று இங்கே குறிச்சிருக்காங்க. இப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இப்படி ஒரு பகுதியை வந்து அவங்க வெட்டி எடுக்கிறாங்க. அதான் இதுவும் ஆர், அங்காலையும் ஆர், இஞ்சாலையும் ஆர், இஞ்சாலையும் ஆர், அது மொத்தமாக 2Rக்குள்ளே வரும். அப்போ இந்த 2R பகுதியை மையமாக வச்சு ஒரு வட்டத்தட்டில் இப்படி ஒரு பகுதி உண்டு, பகுதி ஒரு நீளமுள்ள ஒரு பகுதி உண்டு வெட்டி எடுக்கப்படுகிறது. இப்படி ஒரு பகுதி உண்டு வெட்டி எடுக்கப்படுகிறது. வெட்டி எடுக்கப்பட்டால் இருக்கிற பகுதி வந்து இந்த பகுதி தான் இருக்கும். இந்த பகுதி தான் இருக்கு. இந்த பகுதிக்குரிய புவியீர்ப்பு மையத்தை தான் அவங்க கேட்குறாங்க. சரி, இதுக்கு ஒரு 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 வழியாக பார்த்தோம்னு சொன்னால், மொத்தமாக இருக்கும்போது சி என்ற இடத்துல இந்த புவியீர்ப்பு மையம் இருக்குது. சி என்ற இடத்துல புவியீர்ப்பு மையம் இருக்கும். இதை விட இந்த அரைப்பகுதியை பார்த்தோம்னா, இப்படி ஒரு பகுதியை மட்டும் பார்த்தோம்னு சொன்னால், இந்த பகுதியில் நடந்திருக்கும் எங்களுக்கு இந்த பகுதியில் இந்த இடத்துல இருக்கிற மையம் எதுவோ அந்த மையத்தில் ஒரு புவியீர்ப்பு மையம் சாய்வு இருக்கும். பொதுவாக இதை விட்டு இங்கே தான் சாய்வு இருக்கும். ஆனால் இப்படி ஒரு நிலையில் இப்படி ஒரு மையத்தை நாங்கள் எல்லாம் சமமாக இருந்திருந்தா இந்த மையத்தை எடுக்கலாம், இதை மையமாக எடுக்கலாம். அப்போ இந்த மையம் என்ன செய்யும்னு சொல்லி சொன்னால், இது ஒரு இ என்ற இடத்துல இந்த மையம் இருக்குன்னு போட்டிருக்காங்க. அதில் இ என்ற இடத்துல மையம் இருக்கிறது. ஆனால் இந்த மையம் என்ன செய்யுது, இந்த பக்கமாக கொஞ்சம் எங்களுக்கு இருக்குது. அதில் கருத்து என்ன சொன்னால், இந்த பக்கத்தால் கொஞ்சம் வெட்டுப்படாமல் இருக்குது. அப்போ இஞ்சால் ஒரு புவியினுடைய இடுவை வந்து காணப்படும். அப்போ இதுதான் இறுதியாக எங்கள்கிட்ட கிடைச்ச ஒரு பகுதி. அப்போ இப்படி என்று சொல்லும்போது இந்த ரெண்டு பகுதியும் இந்த புவியீர்ப்பு மையம் என்ன செய்யும், இங்கே நகத்தை வெளிக்கிடும் எப்படியும். அப்போ இந்த பக்கமாக போகிறது இங்கே நகத்து. இது மட்டும் இருந்துன்னு சொன்னால் இந்த மத்தியத்துக்கு வந்திருக்கும். இதில் ஏதாவது குறைவாக இருந்ததுன்னா இன்னும் கீழே போயிடும். அப்படி இல்லாமல் இஞ்சால பக்கம் பாருபடியா எங்களுக்கு புவியீர்ப்பு மையம் கட்டாயமாக இது நகர்ந்து இதில் தான் வரது வாய்ப்பு. இதை டி என்று குறிச்சிருக்காங்க. இந்த புள்ளி வந்து சி என்று இருக்கு. அப்போ எப்படியோ இதுக்கு இஞ்சால போகாமல் இதுக்கு இடைப்பட்ட புதியாக தான் வரும். ஆக விடையை இலகுவாக கணிக்கக்கூடிய மாதிரி தான் இருந்திருக்குது. இந்த இங்கே ஒரு புள்ளி சென்றிருந்தா கொஞ்சம் யோசிப்பாங்க, இல்லைன்னா இந்த துண்டு தான். ஆகவே விடை வந்து எங்களுக்கு டி என்ற இடத்துலாம் புதிய புவியீர்ப்பு மைய புள்ளி வரும். புவியீர்ப்பு மைய புள்ளி வரும், மையம் வரும். ஆகவே விடை வந்து எங்களுக்கு டி இருக்கிறது வந்து 4வது விடையாக இருக்குது. இது இலகுவாக நாங்கள் விடையை நேரடியாக தெரிவு செஞ்சு கொள்ளலாம்.